துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவை நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்ல தெய்வம், என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். என் இயேசுவை போல நல்லவர் இல்லை, நல்லவர் இல்லை, நல்லவர் இல்லை, நல்லவர் இல்லை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்கள் கிருபை, உங்கள் கிருபை, உங்கள் கிருபை, உங்கள் தயவு, உங்கள் தயவு எங்களை இந்த நாளிலே கூட ஸ்தோத்திரமப்பா நிரப்பட்டும் நிரப்பட்டும். எங்கள் மேலே என் ஆண்டவர் இரக்கமாக இருப்பீராக, கிருபையாக இருப்பீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை இன்னும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், கிருபை இன்னும் உள்ளது. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவே. என் இயேசு எத்தனை பெரியவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கிறோம். எங்கள் கண்மலை, ஓ ஸ்தோத்திரம், எங்கள் கர்த்தர் என்று துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீர் என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர். ஓ என் துருகம், என் பலத்த கேடகம். ஆண்டவரே, உம்மாலே ஒரு சென்னைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஸ்தோத்திரங்க தாவே. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் இயேசு எத்தனை நல்ல தெய்வம், என் இயேசு எத்தனை பெரிய தெய்வம், என் இயேசு எத்தனை நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் கிருபை இந்த காலை நேரத்தில் எங்கள் மேல் அதிகமாக இருக்கட்டும். தயவாக இருப்பீராக, நீர் கிருபையாக இருப்பீராக. இந்த நாளிலேயும் கூட உங்கள் கிருபையால் எங்களை மூடுங்க, எங்களை கரம் பிடிச்சு நடத்த வாங்கப்பா. உங்கள் அற்புதங்களையும் உங்கள் அதிசயங்களையும் உங்களுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பார்க்க அனுபவிக்க இயேசு இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தேனே காய் இந்த தாலே ஸ்தோத்திர. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தேனே காய் இந்த தாலே ஸ்தோத்திர. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசு நாதா, உன்னின் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசு நாதா, உன்னின் தயவால் என்னை நடத்து. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் எங்களாலே ஸ்தோத்திர. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் எங்களாலே ஸ்தோத்திர. பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசு நாதா, தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திர. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திர. வரைந்திரண்டோ உமுள்ளங்கையில் வல்லவாயந்தன் புகழ்.
வரைந்திரண்டோ உமுள்ளங்கையில் வல்லவா எந்த புகலிடமே. என்னை மறவார் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவார் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவார் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவார் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திர. தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திர. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திர. உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியே மதிலாக அன்பரை என்னை தேற்றிடுமே. அக்கினியே மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வைத்திடாதே என்றதாலே ஸ்தோத்திர. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வைத்திடாதே என்றதாலே ஸ்தோத்திர. நாம் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காதே போக பண்ண அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. மறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்கா ஜெய கொடியே. மறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்கா ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. சொல்லுங்க, இந்த காலை நேரத்தில் என்னை முற்றிலுமாய் என் தெய்வ சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வருகை வரும்போது இந்த ஏழையை நீ சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை அவர் நல்லவர். அவர் நிச்சயமாய் நாம் விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. ஆமென். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திர. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும்
நடத்துவீரே ஸ்தோத்திர. எப்படியோ வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தேனுக்காய் இந்த தாலே ஸ்தோத்திர. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தேனுக்காய் இந்த தாலே ஸ்தோத்திர. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. தெய்வமே, நீர் என்னை மறவாத தெய்வம், என்னை மறக்காமல் அற்புதமாய் நடத்துகிற தெய்வம், என்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற தெய்வம். பெற்ற தாய் தகப்பன் மறந்தாலும் நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை மறந்து போவதே இல்லை. அவர் என்னை மரண பரிந்து நடத்துகிறவர் அல்லவா. என் தகப்பன் என்னை ஆசீர்வாதமாய் நீர் நடத்துகிறவர் அல்லவா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கனம், உமக்கு மகிமை இந்த காலை நேரத்தில் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. சொல்லுமா, எபினேசர் நீர்தானையா இதுவரை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. கரங்களை உயர்த்தி எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி ஓ நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் என் குடும்ப மருத்துவ நீரே.
நன்றி நன்றி ஐயா. கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தகப்பனே, என்னை மறவாமல் நினைத்த தெய்வம், உமக்குத்தான் எங்கள் நன்றிகள், உமக்குத்தான் எங்கள் துதிகள். கிருபை வெளிப்படுவதாக. அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த நாளிலே நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கிப்படுவாராக. வேதம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைந்து போகாது. இன்னைக்கு குறைவின் அனுபவங்களை பரலோகம் நம்மை விட்டு மாற்றுவதாக. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவுகள் இந்த காலை நேரத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போவதாக. ஆண்டவரே, பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவுகள் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஆண்டவரே முடிவில் கடன் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறது. பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவுகளை என் தகப்பன் மாற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோமே அப்பா. கடனோடு கூட ஆண்டவரே கடனை அடைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, குறைவுகள் மாறட்டும். கடன் என்கிற குறைவு தெய்வ ஜனத்தை விட்டு மாறுவதாக. இந்த காலை நேரத்தில் இந்த வீடியோவோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கடன் என்கிற குறைவு இயேசுவின் நாமத்தினால் அவைகள் மாறி போகட்டும். அதே போல ஸ்தோத்திரம், சரீரத்தில் சுகமில்லாத ஒரு நிலை, சுகம் என்கிற அது குறைந்து போன அனுபவம், அது மாறும்படியாய் ஜெபிப்போமா? சரீரத்தில் பலவீனத்தோடு கூட, சரீரத்தில் உபாதையோடு கூட ஆண்டவரே எனக்கு சுகமில்லையே, சுகத்தில் குறைவுபட்டவனாய் காணப்படுகிறேன் என்று வேதனையோடு அங்கலாய்ப்போடு கூட இந்த வீடியோவோடு இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் சாயலாய் படைக்கப்பட்ட உங்கள் ஜனத்திற்காக ஜெபிக்கிறோம். வியாதி விலகி போகட்டும். வியாதி என்கிற குறைவு தெய்வ ஜனத்தை விட்டு விலகி போவதாக. வியாதி என்கிற குறைவு உம்மை ஆராதிக்கிற, உம்மை சேவிக்கிற ஜனத்தை விட்டு விலகி போவதாக. இந்த நாளிலே சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றி பூரண சுகத்தை பரலோகம் கொடுக்கட்டும் என்று நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆமேன். அதே போல சமாதானத்தில் குறைந்து போய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய சமாதானம் எல்லாருடைய வீட்டுக்குள்ளே கடந்து வருவதாக. இயேசுவை நாமத்தினாலே ஆண்டவரே, உறவினர்களாலே கெட்டு போன சமாதானம், வேலை பார்க்குற இடத்துல மற்ற நண்பர்களால் கெட்டு போன சமாதானம், குறைந்து போன சமாதானம், இந்த நாட்களில் கர்த்தருடைய சமாதானம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக. ஏதோ ஒரு நெருடல், ஏதோ ஒரு மனத்தாங்கல், ஏதோ ஒரு மன வருத்தத்தினாலே குறைந்து போன சமாதானம் இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுக்கு நிறைவாய்ந்த காலை நேரத்தில் கிடைக்கட்டும். ஆண்டவரே, என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொன்னீங்க. தேவனுடைய சமாதானம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானம் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லார் மேலேயும் ஆண்டவரே பூரணமாய் நிறைவேறுவதாக. சமாதான குறைவு மாறட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே, குடும்பங்களிலே இருக்கிறதானே சந்தோஷம் இல்லாத ஒரு அனுபவம், ஸ்தோத்திரம். எதை குறித்தாலும் சந்தோஷப்படக்கூடாதபடி அதில் ஒரு பிரச்சனை. எதையாயிலும் குறித்து சந்தோஷப்படலாம், இன்னைக்கு எப்படி ஒரு அற்புதம் நடந்ததுன்னு சந்தோஷப்படலாம் அப்படின்னு எதாயிலும் நினைக்கும் போது அதில் ஒரு குழப்பம், அதில் ஒரு பிரச்சனை. எதை குறித்து என் வாழ்க்கையில் சந்தோஷப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே குறைந்து போய் இருக்கிறது. என் பிள்ளையை
குறித்து எனக்கு சந்தோஷம் இல்லை, என் மனைவியை குறித்து எனக்கு சந்தோஷம் இல்லை, என் கணவனை குறித்து எனக்கு சந்தோஷம் இல்லை. எனக்கு மகிழ்வே இல்லாதபடி, சந்தோஷமே இல்லாதபடி நான் குறைந்து போயிருக்கிறேன். இந்த அனுபவத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் சந்தோஷத்தை நிறைவாய் கொடுப்பீராக. என் சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, சந்தோஷம் இல்லாத ஒரு ஜீவியம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவை கடந்து போன அனுபவங்கள் எல்லாம் இப்பொழுது தெய்வ சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷம் இல்லாத நிலைகளில் இருந்து, அந்த சந்தோஷம் குறைந்து போன அனுபவத்தில் இருந்து இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்கு என் ஆண்டவருடைய சந்தோஷம் பூரணமாய் இந்த காலை நேரத்தில் கிடைப்பதாக. ஆமேன், ஸ்தோத்திரம். அதே போல குடும்பங்களிலே சொந்த வீடு இல்லை, குடும்பங்களிலே சோத்திரம், ஒரு வேலை, ஒரு சரியான வேலை இல்லை, ஒரு குறைந்து போன அனுபவங்கள், குடும்ப உறவுகளுக்கு இடையில் ஒரு சரியான சமாதானம் இல்லை, அந்த உறவுகளிடத்தில் அன்பை எதிர்பார்க்க முடியலை, அதில் ஒரு குறைவு. இப்படிப்பட்ட குடும்பத்துக்குள் இருக்கிற குறைவுகள் மாறட்டும். கணவன் மனைவிக்கு இருக்கிற அன்பு குறைவு மாறட்டும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில் இருக்கிற அன்பு குறைவு மாறட்டும். மற்ற உறவினர்களுக்கும் எனக்கு இருக்கிற அன்பு இல்லாத நிலை மாறட்டும் என்று இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சொல்லுங்க, என் கூட பிறந்தவங்க, ஸ்தோத்திரம், இன்னைக்கு என் அன்பு காட்டலை, என்னை பெற்ற தாய் தகப்பன் இடத்தில் அன்பு காட்டலை, இப்படி அன்புக்காக ஏங்கி கொண்டு அன்பில் குறைந்து போன அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு அப்பா, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் என் ஆண்டவர் எல்லாரிடத்தில் இருந்தும் அவர்களுக்கு இந்த காலை நேரத்தில் அன்பு கிடைப்பதாக. என் இயேசு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. குறைந்து போன அனுபவங்கள், எந்த காரியத்திலெல்லாம் குறைந்து போய் இருக்கிறார்கள் அந்த குறைவெல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. எதை எடுத்தாலும் பிரச்சனை, கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு ஆண்டவரே நெருக்கம், எதை செஞ்சாலும் விருத்தி ஆகலை, எதை செஞ்சாலும் சூனியமாகிறது, எதை செஞ்சாலும் குறைந்து போன அனுபவத்திலேயே இருக்கிறது என்று குறைவை நோக்கியே ஆண்டவரே தன் இருதயத்தை திருப்பி இருக்கிற பிள்ளைகள் இப்போ நிறைவானவரை நோக்கி அவர்கள் திரும்பட்டும். இந்த காலை நேரத்தில் எதெல்லாம் குறைந்து போயிருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அவைகள் எல்லாம் நிறைவாக்கப்படுவதாக. என் ஆண்டவரை குறித்து பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற என் தகப்பன். இந்த காலை நேரத்தில் குறைந்து போன அனுபவங்கள் இந்த ஜெப நேரத்தில் இணைந்திருக்கிற எல்லாருக்கும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தரே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத போதையை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 115வது சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கங்க. சங்கீதம் 115 எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சுத்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கை வேலையுமா இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரை அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார்.
அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுப்புத்தருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற யாவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சங்கீதம் 115 14வது வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இந்த காலை நேரத்தில் ஒரு வர்த்திக்க பண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். கர்த்தர் நல்லவர். வர்த்திக்க பண்ணுகிறது அப்படின்னா என்னென்னா, நம்ம நடைமுறையில் சொல்ல வேண்டுமானால் நமக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் எதில் இன்னைக்கு குறைந்து போய் இருக்கிறீர்கள்? பொருளாதாரத்திலையா, அல்லது குடும்ப காரியங்களிலே ஒரு மேன்மையை பார்க்க முடியவில்லையா, அல்லது உங்களுடைய வாழ்க்கை ஏதோ சாப்பிட்டோம் இருந்தோம் இப்படியே தான் ஓடுகிறது, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு மேன்மை இல்லை அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது ஒரு குடும்பத்துக்குள்ளே இரவு நேரத்தில் கணவன் வேலைக்கு போயிட்டு வராரு, மனைவி வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, பிள்ளைகளும் தன்னுடைய படிப்புகளை முடித்து விட்டு இரவுக்கு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை. மனைவி புருஷன்கிட்ட பேச விரும்பலை, கணவன் புருஷன்கிட்ட பேச விரும்பலை, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பேச விரும்பலை. அவர்கள் ஒரே வீட்டுக்குள்ளே கூடினாலும் அவர்கள் வேலைகளை பார்த்து கொண்டு ஒருவரை ஒருவர் பேச முடியாத ஒரு விடுதியிலே ஹாஸ்டலில் வாழ்கிறது போல அன்புல குறைந்து போன ஒரு அனுபவம் இருக்கிறதா? நீங்கள் எந்த இடத்துல இன்னைக்கு ஒரு குறைவை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கும் உன் பிள்ளைக்கும் நான் அதிகமாக கொடுப்பேன், அதான் வர்த்திக்க பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறார். அவர் நம்மை வாழ்க்கையில் எதெல்லாம் குறைந்து போன அனுபவமாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் அவர் நமக்கு அதிகமாக கொடுக்க போகிறாராம், அதை அதிகமாய் நிறைவாக்க போகிறாராம். நீங்கள் பொருளாதாரத்தில் குறைந்து போயிருந்தால் அதில் ஒரு நிறைவை தருவார். நீங்கள் சமாதானத்தில் குறைந்து போயிருந்தால் அதில் ஒரு நிறைவை தருவார். சரீரத்தில் நிறைய உபாதைகள், நிறைய வியாதிகள், நான் எந்த வியாதிக்கு நான் சிகிச்சை பார்க்கனே எனக்கு தெரியல, ஒரு குறைந்து போன அனுபவத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு சுகத்தில் ஒரு நிறைவை நான் தருவேன், உனக்கு அதிகமாக நான் சுகத்தை கொடுப்பேன். நீ முதிர் வயது வரைக்கும் கனி கொடுப்பாய், நீ பசுமையாகவே இருப்பாய், நீ புஷ்டியாகவே இருப்பாய் என்று ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார். நீங்கள் குறைந்து போன எல்லா அனுபவங்களையும் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அங்கே உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் உங்களில் எல்லா காரியத்திலும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும், கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலே கர்த்தர் நம்பு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனமே நீ கர்த்தரை நம்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் நம்பிக்கை பரலோகத்தில் இருக்கிற தெய்வமாக இருக்கட்டும், வேறு யாரு மேலேயும் வைக்காதபடி இருங்கள். இந்த காலை நேரம் உங்களுக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுக்க போகிறார் எல்லா காரியத்திலையும். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் தகப்பன், நாங்கள் குறைந்து போன இருக்கிற இந்த அனுபவத்தில் எங்களுக்கு அதிகமாய் கொடுத்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் வர்த்திக்க பண்ணுக போகிறீர் என்பதை நாங்கள் இந்த காலை நேரத்தில் தியானித்தோம். நாங்கள் தியானித்தது போலவே உங்கள் கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்று
பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளாக இருக்கட்டும். ஆண்டவரே, எதை குறித்து நான் குறைந்து போய் இருக்கிறேன் என்று இந்த காலை நேரத்தில் உணர்கிறார்களோ அந்த இடத்துல என் பரம தகப்பன் உன் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் குறைவுகளை மாற்றி அவர்களுக்கு என் தகப்பன் ஆசீர்வாதத்தை அதிகமாய் நீர் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு அதிகமாய் கொடுத்து பூரணமாய் ஆசீர்வதியும். என் தெய்வத்துடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த நாளிலே உங்கள் குறைவுகள் எல்லாம் நிச்சயமாக கர்த்தர் நிறைவாக்குவார். இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. பக்கத்திற்கு பெல் சிம்பலையும் ஆன் பண்ணி வைத்து கொள்ளுங்க. இந்த ஜெபத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைங்க. இந்த ஜெப வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பட்டனை நீங்கள் அழுத்தி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாய் நடத்துவாராக. ஆமென். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.